சுட சுட இட்லி, ஆவி பறக்க இட்லிங்க, கொதிக்க கொதிக்க நாட்டுக்கோழி குழம்புங்க. இந்த வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ கோல்டுங்க. அதனால போயிட்டு நல்ல ஒரு நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வர சொல்லி அப்படியே சும்மா சூப்பராக குழம்பு வச்சுட்டாங்க. ஆவி பறக்க அந்த நாட்டுக்கோழி குழம்பும் அந்த இட்லியும் பார்க்கும்போது எனக்கு எப்போ சாப்பிடுவோன்னு இருக்கு. இந்த குழம்புடைய வாசனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய லோகநாயகி குழம்பு மசாலா வச்சு தான் நான் வந்து இந்த குழம்பு வச்சுருக்கிறேன். இந்த வாசனையாகப்பட்டது என்னை வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு பின்னாடி என்னை கூப்பிட்டு போயிடுச்சுங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் நம்ம கிராமத்தில் ஒரு கோழி அடித்து குழம்பு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வைக்கிற ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மசாலாவெல்லாம் நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி அந்த குழம்பு கோழி குழம்பு வைக்கும்போது அந்த தெருவே மணக்கும். ஒரு 7 வீட்டுக்கு அந்த வாசனை போய் எல்லாம் வருவாங்க. என்ன உங்கள் வீட்டில் கோழி குழம்பா, நாட்டுக்கோழி குழம்பா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பிடி சாப்பாடு போடுங்கன்னு சாப்பிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அந்த வாசனையாகப்பட்டது, அந்த டேஸ்ட் ஆகப்பட்டது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே பின்னோக்கி போயிட்டேன். ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிட்டேன். ஒரு சமையல்ன்றது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் தான் நம்மளை வந்து எப்போ சாப்பிடணும் அப்படின்னு தோணும், அடுத்து எப்போ சாப்பிட போகிறோன்னு தோணும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கக்கூடிய அந்த முறையும் மசாலாவும் தான் ரொம்ப முக்கியம். இந்த 2 விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா சமைக்கவே தெரியாதவங்க கூட சூப்பராக சமைச்சிடலாங்க. அதுக்கு உதாரணம் என்னுடைய இந்த லோகநாயகி குழம்பு மசாலா தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின அத்தனை பேருமே உங்ககிட்ட அந்த வாசனையும் அந்த குழம்பு வைக்கும் போதே அந்த வாசனை நல்லா கமன்னு வருது மேடம், அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு வந்து அந்த குழம்புனுடைய டேஸ்ட்டை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோன்னா அந்த மசாலாவிலேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். வைக்கக்கூடிய ஸ்டைலு 2வது தான். அதனால தான் சொல்கிறேன், நம்மளுடைய மசாலா வாங்கி ஒரு முறை யூஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் ஒரு 2 விஷயம் மட்டும் உடனே செய்யணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே, நெக்ஸ்ட்டு சண்டே இதே மாதிரி ஒரு கோழி குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய லோகநாயகி குழம்பு மசாலாவை ஆர்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழியும் வாங்கிடுங்க. சண்டே வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய வரும். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.